ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிகள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல் அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க, உருநிலைத்து இவன் மகளோடு வாழ்வுற ஓந்தலின் அருள் செய்வாய். இருநிலத்தவர் இன்புற திருவடிவோடு மன்றில் குறுநிலைத்த சர்க்குருவனும் இறைவானின் குழல்கதல் பதம் போற்றி. குற்றம் செய்தல் எனக்கு இயல்பே, குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே. சிற்றம்பளவாய் இனிச்சிறியேன் செப்பும் முகமது யாதுலது. தெற்றன்றடியேன் சிந்ததனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே. இற்றை பொழுதே அருட்ஜோதி ஈகதருணம் இதுவாவே. அனைவருக்கும் தயவான வணக்கங்கள். இந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தமிழகத்தில் மிக சைவமான ஒரு கிராமமாக விளங்கி கொண்டு வருகின்ற இந்த வாடிமணிப்பட்டி நிர்வாகத்தில் இருக்கின்ற அத்துணை சன்மார்க்க அன்பர்களையும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த ஊர்ல ரொம்ப நெடுங்காலமாக சைவ உணவை பின்பற்றி வருகின்ற உங்கள் அனைவருக்குடைய திருப்பாதங்களையும் வணங்கி, இந்த அற்புதமான விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பெரியோர்கள், சான்றோர்கள், சன்மார்க்கிகள், குழந்தைகள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கமும். மற்ற நம்முடைய அடியன் பொதிகை பிரிய கள்ளக்குச்சிலிருந்து வருகை புரிந்திருக்கிறோம். நம்முடைய வள்ளலார் சித்தா வர்மா வைத்தியசாலை என்னுடன் பணிபுரிகின்ற நம்முடைய சித்த மருத்துவர் நந்திதா அவர்களையும் வருகின்ற வரவேற்று, வள்ளல் பெருமான் பெயரில் நம்ம அடியன் சித்தா வர்மா வைத்தியமும் அதனால் சன்மார்க்க பயணத்திலும் நம்ம வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகின்றோம். அடியனுடைய விஷயங்கள் வர்ம மருத்துவங்கள், சித்த மருத்துவங்கள் கலந்த தகவல்களை நாம் அவ்வப்போது வழங்கி வருவது உண்டு. வள்ளலார் கைடன்ஸ் பை பொதிகை பிரியம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வாரந்தோறும் நம்ம ஒரு தலைப்புல வள்ளலார் சொன்ன விஷயங்கள்ல வள்ளலார் மருத்துவ தகவல்களை எப்படி நமக்கு ஒரு ஆழமா சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய தலைப்புகள்ல வள்ளலார் சொன்ன நித்திய கர்ம விதிகள், சிறப்பு விதிகள், சாதாரண விதிகள், பொது விதிகள் அப்படின்ட்டு நம்ம நிறைய தலைப்புகள்ல பேசியிருக்கிறோம். உடல் இருக்கிற பிணிகள் எல்லாத்தையும், உயிர் இருக்கிற பிணிகள், நோய்கள் எல்லாத்தையும் வள்ளல் பெருமானுடைய மருந்து எப்படி வேலை செய்து எப்படி குணமாகுது அப்படின்னு மலேசியா நாட்டில் நடந்த வள்ளலார் 200ஆம் விழாவிலேயே நம்ம ஒரு விஞ்ஞானபூர்வமா, ஒரு அறிவியல் பூர்வமா, ஒரு மருத்துவ ரீதியான விளக்கங்களையும் நம்ம கொடுத்துக்கணும். இந்த தகவல்கள் எல்லாமே நாம் நீங்க வள்ளலார் கைடன்ஸ் பை பொதிகை அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல கண்டிப்பா பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம வள்ளல் பெருமான் அடைந்த நிலை, பெருநிலை என்ன? வள்ளலார் நிறைய விஷயங்கள், வள்ளலார் சொல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். திருவருட்பாளர் வள்ளல் பெருமான் எல்லா விஷயங்களை பத்தி நமக்கு அகவலும், அதனை தொடர்ந்து மற்ற பதிகங்களையும் எல்லா விஷயங்களையும் பத்தி வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்தா என்ன கண்டென்ட், ஒரு ஸ்பீச் முடிஞ்ச உடனே நீங்க என்ன கண்டென்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்க, புதிய பேச்சு கேட்குறீங்கன்னாக்க அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த 1 மணி நேரத்து நிகழ்வுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன சிந்தனை செஞ்சோம், என்ன விசாரணை செஞ்சோம் அப்படின்னு எல்லாத்தையும் நான் குழப்பி பேசினா ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியாது இல்லைங்களா? அதனால வள்ளலார் அடைந்த பெருநிலை என்ன, வள்ளலார் நமக்கு சொல்லுகின்ற நிலை என்ன? சரி, நிலைகளை பத்தி நம்ம சன்மார்க்கிகள் தெரிஞ்சுக்கணுமா? வாடிமணிப்பட்டியில எல்லாம் சைவமாக சார், சைவமா இருந்தா போதாதுங்களா? கடவுள் நிலையை அடைவதற்கு சைவமா இருந்தா போதாதுங்களா? இதை கடந்து வள்ளலார் சொல்லுகின்ற நிலையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா? சன்மார்க்கிகள் நம்ம நிலை பத்திலாம் பேசணுமா, நிலைகள் பத்திலாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, வள்ளல் பெருமான் காட்சி கழிப்பு அப்படிங்கிற பதிகத்துல சொல்றார், நிலையறியா நெஞ்சுகத்தில் லேசம் ஒன்றானை. நீ நிலையறிஞ்சு இந்த நிலையில நீங்க பேசல, இந்த நிலையில நீ வாழலன்னா இறைவன் உங்கள் உள்ளத்தில் லேசம், லேசம்னாக்க ரொம்ப சிறிதளவு தான் விளங்குவாங்க.
நீ நிலையை தெரிஞ்சு நீங்க இறைவனை வணங்கினீங்கன்னா உங்க உள்ளத்துல முழுமையாக இறைவனை விளங்குவார். ஏனென்றால் இந்த இறைவன் வரலாறு நமக்கு காட்டுகின்ற இறைவன் அருட்பெருஞ்சோதி இறைவன் வந்து தெளியார் உள்ளே தெளியார் உள்ளத்தில் அயலானை. யாரு தெளிவா இல்லையோ அவருடைய உள்ளத்தில் அயலவன் போல் காட்சி அளிப்பார். அப்ப இந்த இறைவனை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், இறைவனை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த இடத்துக்கு போகணும். நான் கள்ளக்குறிச்சி வந்து நான் புதுக்கோட்டை வந்து இங்க வாடிமணிப்பட்டி வரேன். என் சொந்த ஊர் என்ன? கள்ளக்குறிச்சி. நான் இங்க ஒரு வேலையா வந்தேன், வந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப என் சொந்த ஊருக்கு போகணும் இல்லைங்களா? இதுதான் என் நிலை. என் சொந்த ஊர் என்ன ஊரு? கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சி வந்து இங்க வந்த வேலையை முடிச்சு திரும்ப நான் கள்ளக்குறிச்சிக்கு போகணும். அதுதான் நம்ம நிலை. அதுபோல் நாம ஒரு எல்லை எது? நம்ம ஊர் வாடிமணிப்பட்டியா, புதுக்கோட்டையா? நம்ம நிலை என்ன? நம்ம என்ன ஊரு? ஓகே, நம்ம எந்த ஊருக்கு போகணும்? இந்த ஊருக்கு வந்துட்டோம், வந்து ஒரு 30 நான் ஒரு 40 வருஷமா இருக்கிறேன். ஐயா சில பேர் 50 வயசுமா இருப்பாங்க, ஒரு 70 வயசுல இருப்பாங்க, 80 ஒரு வருஷமா இந்த ஊர்ல நாம இருக்கிறோம். அப்ப நம்ம எந்த எல்லைக்கு போகணும்? இதுதான் நம்ம நிலையா? இதுதான் நம்முடைய உண்மையா? இதுதான் நம்முடைய பர்மனன்ட் அட்ரஸா? நம்ம சொந்த விலாசம் என்ன? நம்ம சொந்த ஊரா இது? எங்க ஊர்ல 40 வருஷம் நான் பொண்ணு கள்ளக்குறிச்சி சொல்றேன். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஊர் என்ன ஊரு? இன்னொரு 60 ஆண்டுகள் வாழுவேன் கள்ளக்குறிச்சியில. 100 வயசுக்கு பிறகு என்னுடைய சொந்த ஊர் என்ன? நாம யாரு? நம்ம எங்க இருந்து வந்தோம்? எங்க போகணும்? என்ன நிலையா ஆகணும்? இப்ப நமக்கு வரலாறு அறிமுகப்படுத்துகின்ற கடவுள், சன்மார்க்க கடவுள் அருட்பெருஞ்சோதி இறைவன் யாரு? எந்த எல்லையில இருக்கிறார்? அவருடைய நிலை என்ன? நாம எதுக்கு அங்க போகணும்? இங்கே வாழ்ந்தா என்னவன் அப்படிங்கிற விஷயத்தை பத்திலாம் இந்த 1 மணி நேரம் சேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஒரு விளக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நான் வளர்பெருமா நமக்கு ஒரு 30-35 ஆண்டுகள் அந்த சன்மார்க்கத்துல பயணம் செய்வதனால நிறைய அருட்பா பாடல்களை, நிறைய அருட்பா நூல்களை படிச்சு அதோட அடியனுடைய சிற்றறிவுக்கு ஏற்றிய விளக்கத்தை தான் நான் கொடுக்குறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசவில்லை, தெரிந்ததே பேச வந்திருக்கிறது. எனக்கும் ஒண்ணும் தெரியாது பெருசா, இறைவனுக்கு மட்டும்தான் பேரறிவாளன். நாமெல்லாம் 6 அறிவு. நாம எத்தனை அறிவுங்க? நம்ம எத்தனை அறிவு? இறைவனுக்கு எத்தனை அறிவு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இறைவனுக்கு வந்து 12 அறிவு. வரலாறு நமக்கு காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு 12 அறிவு. சித்தர்கள் சொல்லுகின்ற திருமூலர், திருமந்திர, அகஸ்தியர், போகரு, சுப்பிரமணியர், இந்த கடவுளுக்கெல்லாம் 10 அறிவு. என்ன புதுசா இருக்குது? ஏதாவது சான்றுகள் ரெஃபரன்ஸ் இருக்குதுங்களா? அப்படியே திருமந்திரத்துல 735வது பாடல் சொல்லுது, உற்றறிவு 5, உணர்ந்தறிவு 6, கற்றறிவு 7, கலந்தறிவு 9, பற்றி அறிவு 10. சித்தர்கள் நமக்கு காட்டிய கடவுளுக்கு பேர் பராபர சிவம். அந்த பராபர சிவத்துக்கு 10 அறிவு அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. நமக்கு 6 அறிவு இல்லையா? நமக்கு 6 அறிவு. நமக்கு திருக்குறள் கொடுக்கப்பட்ட அறிவு வந்து 10 அறிவு. திருமந்திரம் கொடுக்கப்பட்ட அறிவு 10 அறிவு. திருவாசகம் கொடுக்கப்பட்ட அறிவு 10 அறிவு. 10 அறிவு உள்ள கடவுள்களையும் 10 அறிவு உள்ள ஞானத்தை தான் நம்ம வந்து பெற்றிருக்கிறோம். வள்ளலார் அந்த கடவுளை, அந்த நிலைகளை பற்றி தான் நம்ம கிட்ட பேச வராதா? அப்படியா? சமயங்கள், மதங்கள் காட்டுகின்ற அதே கடவுளும் கடவுள் நிலைகள் பற்றி நமக்கு வள்ளலார் சொல்ல வந்தாரா அந்த உலகத்துக்கு? அப்படி வரல. யாருமே பெறாத மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும், நோ ஒன், இதுவரையும் யாரும் பெற்றிடாத இறைவன் கடவுளை பற்றி தெரிந்து புரிந்து அடைந்து அதை பத்தி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா புதுசு தானே? யாவரும் பெறாத இறைவனை பற்றி வள்ளலார் சொல்றாருன்னா அப்ப நமக்கு ஒரு புது அறிவு சொல்றாரு. அந்த புது அறிவு என்ன, அந்த நிலை என்னன்னு தெரிஞ்சு அங்கதான் நம்ம போய் சேரணும். அதுதான் நம்மளோட சொந்த ஊர். இந்த உலகத்துல எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு பழசாகிட்டே போகும். சோறு என்னமோ புது சோறு தான், ஆனா உடம்பு என்ன ஆகுது? பழசாகிட்டே போகுது. இந்த உலகத்துல ரொம்ப காலம் வாழ முடியாது. அதிகபட்சமா 100 ஆண்டு 110 ஆண்டுகள் தான் வாழ முடியும். அதுக்கு மேல நிறைய வரும், திரை வரும், மூப்பு வரும். அப்ப நம்ம இது நம்ம நிலை இல்லை, இது உண்மையே இல்லை. கொஞ்ச காலத்துல வந்தோம், ஒரு வேலையா வந்திருக்கிறோம், 100 ஆண்டுகள் வேலையா வந்திருக்கிறோம். இந்த வேலை முடிஞ்ச உடனே நாம வந்து போய் ஆகணும். எந்த எல்லைக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகணும்னா அதான் வள்ளல் பெருமாள் சொல்ற, பெருவெளிக்கு நீங்க போகணுங்க. இப்ப நம்ம வாழ்ற இந்த வெளி வந்து அஞ்ஞான வெளி. என்ன வெளிங்க? வெளினா ஒண்ணு இல்ல, இந்த இந்த கை இடைவெளின்னு சொல்றோம் இல்லையா? இந்த கைக்கு இந்த கைக்கு இருக்கிற இந்த ஸ்பேஸ், இந்த வெளிதான் வெளி. நம்முடைய மனம் ஒரு வெளி, நம்முடைய உடம்பு வந்து வெளி, நம்முடைய ஜீவன் வந்து ஒரு வெளி, நம்முடைய ஆன்மா வந்து வெளி.
கடவுளும் பெருவெளி, அருட்பெரு உலகத்து. அட்டகத்தை சொல்றாங்களா? அட்டகத்துல என்ன சொல்றாங்களா? அருட்பெரு உலகத்து, அருட்பெரு வெளியில். இந்த இறைவன் எங்கே விளங்குகிறார்? அருட்பெரு வெளியில் விளங்குகிறார், அருட்பெரும் உலகத்தில் விளங்குகிறார், அருட்பெரும் பீடத்தில் விளங்குகிறார், அருட்பெரும் ஜோதியாக விளங்குகிறார். அப்ப இந்த வெளியில நாம வாழ்ந்து கொண்டிருப்பது அஞ்ஞான வெளி. நம்ம வாழ்ற இந்த உலகத்துக்கு பேர் அஞ்ஞான வெளி. ஏன் அஞ்ஞான வெளினா, உலகத்துல பிறந்து ஸ்கூல் போயிட்டு எல்லாரும் ஏபிசிடி ஆக்கானாச்செல்லாம் கத்துக்கிட்ட பிறகுதான் அறிவு வருது. அதுக்கு பிறகு அஞ்ஞான வெளி. அப்புறமா அனுபவிச்சு அனுபவ வெளி தான் அனுபவ வெளி. ஆனா கடவுளுடைய எல்லை, கடவுளுடைய வெளிகள் என்பது, கடவுளுடைய நிலை என்பது அப்படி இல்லை. அந்த எல்லைக்கு நம்ம போன உடனே நிறைய ஞானங்கள் தானா வரும். நிலைகள் அந்த நிலைக்கு போன உடனடியா நிறைய ஞானங்கள் தெளிவா வரும், படிக்காமே விளங்கும். பல பேர் சொல்றாரு, ஓதாது உணர்ந்து ஒளிகள். படிக்கவே இல்லை. வள்ளலார் போய் படிச்சாருங்க ஸ்கூல்ல? வள்ளலார் ஸ்கூல் போனாருங்களா? ஆனா அவங்க எப்படி எல்லாம் தெரிஞ்சது? தன்னுடைய நிலைய அந்த நிலைக்கு மாற்றும் போது ஓதாத எல்லாம் படிக்க முடியுது. எந்த யூனிவர்சிட்டியில கிராஜுவேட் பண்ணல, மருத்துவம் யார்கிட்டையும் போய் கத்துக்கல. ஆனா அவருக்கு எல்லாமே கைவரப்பெற்றது, எல்லாமே தெரிய வருது. எப்படின்னாக்கா நிலையை மாற்றிக்கொண்டார். இந்த அஞ்ஞான உலகத்திலிருந்து நிலையை மாற்றிக்கிட்டார். மாற்றிக்கிட்டதுனால எல்லாமே தெரிய வருது. இடையிடையில் பேசுறது என்னன்னாக்க 5 பஞ்சபூதத்தால ஆன அந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட காலம் 100 ஆண்டுகளுக்கு இறந்து போயிடும். நம்ம என்னதான் மருந்து சாப்பிட்டா கூட நோய்களை தள்ளி தான் போட முடியும். எந்த மருந்து நீங்க சாப்பிடுங்க, நோய்களை தள்ளி தான் போட முடியுமே தவிர ஒரு நோய்கள் கூட நம்ம சரி பண்ண முடியாது. நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த உணவு எடுத்தாலும், எந்த மருந்துகள் சாப்பிட்டாலும் நோய்களை போஸ்ட்போன் பண்ற, தள்ளி போடும், அவ்வளவுதான். எந்த நோயும் சரி பண்ணவே முடியாது. ஏன்னாக்க நோய் எங்க இருக்குது? ஆன்மாவில் இருக்குது நோய். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மும்மலங்கள் என்பது முப்பிணிகள் தான், நோய் தான். அப்ப ஆன்மா அருளை பெறும்போது மட்டும்தான் நமக்கு 100% நோயிலிருந்து விடுபட முடியும். அது வரைக்கும் நோயை தள்ளி தான் போட முடியுமே தவிர நோய் சரி பண்ணவே முடியாது. எந்த நோயும் யாராலையும் சரி பண்ணவே முடியாது. 4448 நோய்களை பத்தியோ அதுக்கான 32 லட்சத்துக்கு மேற்பட்ட மருந்துகள் பத்தி சித்த மருந்து பேசுது. நாமளும் கேன்சர் வரைக்கும் மருந்து கொடுக்குறோம், புற்றுநோய்க்கெல்லாம் கடந்து மருந்து கொடுக்குறோம். ஆனா நோய்களை தள்ளி தான் போடுறோம். உண்மையான நோய் என்னன்னாக்க மரணத்தை நீக்குவது மட்டும்தான் உண்மையான நோய் இருந்து விடுபட முடியும். அது வரைக்கும் நோய்களை நம்ம தள்ளி தான் போட முடியும். பசியை நம்ம நீக்கவே முடியாது. யாரும் பசிங்கிறது ஒரு நோய் இல்லை. பசிப்பிணி நீக்க முடியுதா? நம்மளால நீக்க முடியாது. பசியை தள்ளி போடுறோம். டெம்பரரியா உணவு கொடுக்குறோம், அடுத்த வேலைக்கு பசி தள்ளி போகுது. அப்புறம் அடுத்த வேலைக்கு உணவு கொடுக்குறோம், அடுத்த வேலைக்கு தள்ளி போகுது. சோ பசிங்கிறது நோய் தான், அதையும் தள்ளி தான் போக முடியும். உண்மையான நோய், உண்மையான மருந்து என்னன்னாக்கா எது மருந்து? அருள் தான் உண்மையான மருந்து. என்னைக்கு நம்ம அருளை பெறுமோ, ஆன்மாவில என்னைக்கு ஆணவம் கண்மம் மனம் நீக்குதோ அப்பதான் நம்ம உடம்புல என்னைக்கு நோய் வராது. அது வரைக்கும் 4 உடம்புல நோய் வருது. உடம்புல நோய் வருது சப்தல் பாடி, சாரி பிசிக்கல் பாடின்னு சொல்லுவாங்க. இதுல 25 தத்துவம். உடம்புல 25 தத்துவம். அது சப்தல் பாடி 35 தத்துவம். அடுத்து காஷல் பாடி, காரண உடல் 36, மொத்தம் 96. 96 அதுக்கடுத்து ஆன்மா. சோ ஆன்மாவில் ஆணவம் கண்மம் மாயை 3 உடல்களையும் மாறி மாறி நமக்கு நோயை உற்பத்தி பண்ணும். ஒரு மனிதருக்கு ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் வருதுன்னா அது முதல்ல உடம்புல பாதிக்குது. ஆனா காரணம் நீங்க பாத்தீங்கன்னா காரண உடம்புல தான் நோய் பாதிக்குது. யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்குதோ, யாருக்கெல்லாம் மன பேதலிக்குதோ, யாருக்கு மனதுல அமைதி இல்லையோ, அந்த கர்ம வினைகள் படி அந்த மனிதன் அமைதி இல்லாம இருப்பான். அதனால மன சஞ்சலப்பட்டு அவனுக்கு கேஸ்ட்ரிக் வரும். குண்ம நோயின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் இதை தீராத வியாதிகள் சொல்றார். சூளை, குண்மம், குஷ்டம் போன்ற தீராத வியாதிகளால் அவதிப்படுகின்ற சம்சாரிகள் அவரவர் தரத்துக்கேற்ப ஜீவகாரணியத்தையே விரதமாக அனுசரிப்பதனால் அந்த ஜீவகாரணிய அனுசரிப்பு நல்ல மருந்தாக மாறுங்கிறார். உடம்புல நோய், நீ ஜீவகாரணியம் பண்ணா அந்த நோய் சரியாகுறாரு. எப்படி சரியாகும்? நீ ஜீவகாரணியம் பண்ணும்போது புண்ணிய பலத்தினால ஆன்மாவில் இருக்கிற கர்ம வினை நீங்கும். ஆன்மாவில் இருக்கிற கர்ம வினைகள் நீங்கும் போது உயிர் சரியாகும், மனம் சரியாகும், அதனால உடம்பு சரியாகும். அப்ப மனிதனுடைய உடம்புக்குள்ள நோய்க்கு முதன்மையான காரணம் பாத்தீங்கன்னா உயிர்ல இருக்கிற கர்ம வினை. நோய்க்கான ரூட் காஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு நோய்க்கான ரூட் காஸ்டே முதல் கர்ம வினை தான். கர்ம வினை நீக்கும் போதுதான் உடம்புல நோய் பாதிக்காது. உண்மையுமே நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஆன்மாவில் இருக்கிற கர்மாவை தான் நீக்கணும்.
உடம்புல இருக்கிற கர்ம வினைகள் நீக்கில முயற்சி பண்ணினா என்னைக்கு எந்த நோயும் தள்ளி தான் போட முடியுமே தவிர சரி பண்ணவே முடியாது. அதனாலதான் வள்ளலார் சொல்றாரு, எல்லா நோய்களுக்கும் எது மருந்து? அருள் தான் மருந்து. உடல் பிணி அனைத்தையும் உயிர் பிணி அனைத்தையும் அடற்பெற தவிர்த்த அருள் சிவ மருந்துங்கிறார். மருந்து என்பது அங்க அருள் தான். அப்ப இந்த அருள் எங்க இருக்குதுனாக்கா அருட்பெருஞ்சோதி பெருவெளியில இருக்குது. அப்ப நாம வாழ்றது அஞ்ஞான வெளி. அஞ்ஞான வெளியில அருள் இல்ல. இங்க எந்த கல்லை நீங்க வணங்கினாலும் எந்த கடவுளை பண்ணனாலும் எது செஞ்சாலும் இங்க நீங்க அருள் பெற முடியாது. இது வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்திருக்குது ஒரு ட்ரைனிங் சென்டர், பயிற்சி எடுக்க வந்துக்கிறோம். இங்க வந்து வாழ வரல. ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும், நாம இங்க வாழ்வதற்காக வரல. இது வாழ்க்கையே இல்ல. தெளிவா சொல்ற பெருமாள், வையகத்தில் வானகத்தில் மற்றகத்தில் உமது வாழ்வதெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர்கள். இங்க வாழ்றது மட்டும் மதிக்க வேணாம் சொல்ல வள்ளலார். மேல் உலகத்தில் வாழ்கின்றவர்கள் வாழ்க்கையை நீ மதிக்காதுங்கிறார். ஏனாக அதுவுமே அழிஞ்சு போயிடும். இதைத்தான் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். நம்ம நிலை என்ன நிலை தெரிஞ்சுக்கன்னா, நாம வாழ்ந்த அஞ்ஞான உலகத்துல 100 ஆண்டுகள் எப்படி நம்ம எல்லாம் இறந்து போயிடுவோம், இந்த வாழ்க்கை வந்து சொற்பமா போயிடுவோம். நமக்கு மேல நம்மளை படிச்சதுல பிரம்மனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா 4,31,000 கழிச்சு பிரம்மா செத்து போயிடுவார். என்னடா அது, மனுஷன் தான் சாவரானாக கடவுளுமா சாவார்? கடவுள் சாவாரா? சாவுவார். மனிதன் எப்படி 100 ஆண்டுகள் இறந்துருவானோ, நம்மளை படுத்த கோள்கள், நமக்கு இருக்க கோள்கள் ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும். பிரம்மா அழிஞ்சு போயிடுவார், விஷ்ணு அழிஞ்சு போயிடுவார், ருத்ரன் அழிஞ்சு போயிடுவார், மகேஸ்வரன், சதாசிவன், நாதம், விந்து, பரநாதம், பரவிந்து, பறை, பரம்பரை, பராபரை. அந்த பராபரை சிவம் தான் சைவ சித்தாந்த சித்தர்கள் வலியுறுத்துகின்ற கடவுள் நிலை. கடவுள் சிவம். தமிழகத்துல உலகெங்கும் வாழ்கின்ற சிவன் என்பது என்ன சிவனா? பராபர சிவம். இந்த பராஸ்பர சிவன் தான் 5000 ஆண்டுகளாக இந்த உலகத்தை நான் தான் கடவுள் நிலை, எனக்கு மேல கடவுளே இல்ல, என்ன நீ வணங்கினா போதும், இதுதான் உண்மையான கடவுள், இதுதான் உன்னுடைய அட்ரஸ், உன்னுடைய விலாசம் என்பது நீ இந்த நிலைக்கு தான் வந்து சேரணும், இதுதான் உன்னுடைய விலாசம் அப்படின்னு 5000 ஆண்டுகளாக சித்தர்கள் இலக்கிய வழியாகவும் சைவ சித்தாந்தங்கள் வழியாக வலியுறுத்தி வந்தது. அதனை அடிப்படையாக கொண்டுதான் இவ்வளவு திருவாசகங்களும் திருவருட்பா தவிர திருக்குறள் மற்ற ஏகப்பட்ட 63 நாயன்மார்களும் எல்லாமே வலியுறுத்துகின்ற கடவுள் எல்லை என்ன? அந்த பராபர சிவம். அந்த பராபர சிவத்தை தான் முருகப்பெருமானும் வலியுறுத்துறார். சக்தி என்ற பராபரமே ஒன்றே தெய்வம், சகல உயிர் ஜீவனுக்கு அதுதான் சாட்சி, புத்தியினால் அறிந்தவர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு அப்படின்னு சுப்பிரமணியனால 200 சொல்லுது. சுப்பிரமணியன் முருகப்பெருமை என்ன சொல்றாரு? பராபர சிவன் தான் உண்மை, அதுதான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்குது. நீ வந்து பராபரம் தான், நீ வந்து பொதிகை பிரிவு இல்ல, நீ வந்து பராபர சிவம், நீ பராபர சிவமா மாறணும், அதுதான் உன்னுடைய உண்மையான அட்ரஸ், அதான் உன்னுடைய நிரந்தரமான முகவரி. இந்த முகவரி வந்து நிரந்தரமான முகவரி இல்ல அப்படின்னு 5000 ஆண்டுகளாக சொன்ன ரகசியத்துக்கு பேர் தான் சிவ ரகசியம். என்ன ரகசியம்? சிவ ரகசியத்துக்கு முன்னாடி பிரம்ம ரகசியம். இந்த உலகத்துல போய் கொண்டு பிரம்ம ரகசியம். அப்ப இந்த பிரம்ம ரகசியத்தை ஒரு காலம், வேதங்கள் காலம் பிரம்ம ரகசியம். அப்ப பிரம்ம ரகசியம் போயிட்டு சிவ ரகசியம் வந்துச்சு. சிவரகசியம் ஒரு 5000 ஆண்டுகள் இந்த கருத்தை வலியுறுத்தி தான் நமக்கு பல்வேறு விதமான சித்த இலக்கியங்களும் நாயன்மார்களும் சைவ சித்தாந்தம் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்குது. ஆனா 18ஆம் நூற்றாண்டுல இந்த உலகத்துல ஒரு மறுமலர்ச்சி, ஒரு எவல்யூஷன் வந்து பிறக்குது. ஒரு மறுமலர்ச்சி தோன்றுது. என்ன தோன்றுதுனாக்க, அகத்தே கருத்து புறத்தே வெளித்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி அவர்களும் சன்மார்க்கம் அறவிட்டிடவும் எகித்தே பரத்தை பற்றி மகிழ்ந்திருக்கின்ற இறைவனால் நான் அறிவிக்க விட்டேங்கிற. நான் வந்து 10 அறிவு உள்ள பராபர சிவத்தையோ, சைவங்கள் காட்டுகின்ற கடவுளையோ, மதங்கள் காட்டுகின்ற கடவுளையோ நானும் திரும்ப அதை வலியுறுத்த வரல. நான் யாரை வலியுறுத்த வரேன்? மதங்கள், சமயங்கள், ஜாதி இதுவரை உண்மை அறிந்திலே. 18ஆம் நூற்றாண்டுல வள்ளலார் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தை சொல்றாரு ஞானசரிய பாடல்ல, இதுவரை உண்மை அறிந்திலே. ஞானசரியில 28 பாடல் உள்ள பாடல்ல 18ஆம் நூற்றாண்டுல இந்த மக்களை பார்த்து மனித வள்ளலார் சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க உண்மை தெரிஞ்சுக்கல, உண்மை சொல்ல வந்தனே நின்று உண்மை சொன்னாலும் ஒருவரே அணி இல்லைங்கிறாரு உரைநடைப்பதில்ல. அப்ப ஒரு புதிய உண்மையை, புதிய ஒரு நிலையை பத்தி வள்ளலார் வந்து 18ஆம் நூற்றாண்டுல சொல்ல வரார். அதுக்கு பேர் தான் பெருவெளி. எப்படி நாம ஒரு 100 ஆண்டுகள் அங்க இறந்து போயிடுமோ அது மாதிரி பிரம்மாங்கிறது ஒரு வேலை,
ஒரு மனிதன் பிரம்ம நிலையை அடைகிறான், 4 வேதங்களை படிக்கிறான், அதை அப்படி கடைப்பிடிக்கிறான், அவன் பிரம்மாவாக மாறினான். சாட்சா பிரம்மாக மாறும்போது 4,32 ஆண்டுகளுக்கு அவன் பிரம்மா வாழ்வான். அந்த 4,32 ஆண்டுகளுக்கு அவர் இறந்து போயிடுவார். அவர் கரைஞ்சி, அந்த நிலை கரைஞ்சு போயிடும். நம்மளுடைய மனித உருவ நிலை எப்படி கரைஞ்சு போகுதோ அவர் கரைஞ்சு போயிடுவார். அதுக்கடுத்து கிருஷ்ணன், விஷ்ணு வந்து 8,64 ஆண்டு கழிச்சு விஷ்ணு கரைஞ்சு போயிடுவார். நம்மளாம் காக்கும் கடவுளாக அதை போற்றி கொண்டிருக்கிறோம், தப்பு கிடையாது. ஆனா அது ஒரு தொழில், கடவுள் தொழில், சிறு தெய்வங்கள் செய்கின்ற தொழில். அது மாதிரி ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், நாதம், பிந்து, பரநாதம், பரவிந்து, பறை, பரம்பரம், பராபரி. இந்த பராபரி யாருடைய கடவுளே தான் சிவம். சிவன் சொல்றது கோயில்கள்ல நம்ம வந்து வணங்குறது எல்லாமே பராபர சிவம். இந்த பராபர சிவம் 100வது சதுரீகத்துல அந்த இறைவனும் சிவமும் கரைஞ்சு போயிடுன்னு வள்ளலார் மட்டும் சொல்லல, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுப்பிரமணிய ஞானத்துல சொல்லப்பட்டிருக்குது. 100வது சதுரீகத்துல சிவன் கரைஞ்சு போயிடுவார் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு சொல்லப்படுறது. நம்ம முருகனுடைய நூல்கள்லாம் படிக்காம முருகனை உருவமா மட்டும் வணங்கி கொண்டு வரும். சுப்பிரமணிய ஞானம் 200, சுப்பிரமணிய ஞானம் 300, சுப்பிரமணிய ஞானம் 500, சுப்பிரமணிய ஞானம் 1600. இந்த நூல்கள்லாம் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னாக்க நாம வணங்கி கொண்டிருக்கிற சிவனும் 100வது சதுரீகத்தில் இறந்தே போயிடுவாங்க. அப்ப சுப்பிரமணியன் என்ன சொல்றாரு, அகஸ்தியருக்கு உபதேசம் செய்வது போல 100வது சதுரீகத்துல அகஸ்தியராகிய நீயும் சுப்பிரமணியன் ஆகியும் கரைஞ்சே போயிடுவோங்கிறாரு. அப்படின்னா கரையாத நிலை எப்போது இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்யப்படுதுன்னா வள்ளலார் தோற்றத்துக்கு பிறகுதான் இந்த உலகத்துல கரையாத ஒரு எல்லை, கரையாத ஒரு கடவுள் நிலை, கரையாத ஒரு சிவத்தை வள்ளலார் தான் முதல் அறிமுகப்படுத்தார். அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, கரையாத திருச்சிற்றம்பலத்தே. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த திருச்சிற்றம்பலம் கரையும் திருச்சிற்றம்பலம், சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட திருச்சிற்றம்பலம் என்பது கரையும் திருச்சிற்றம்பலம். வள்ளலார் சொல்லுகின்ற திருச்சிற்றம்பலம் கரையாத திருச்சிற்றம்பலத்தேன்னு. அட்டக பாடல வள்ளலார் என்ன சொல்றாரு, இந்த இறைவனை யாரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, இந்த இறைவனை இந்த கடவுள் நிலை யாரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அவங்களாம் சொல்லல, ஏன் அவங்க சித்தர்கள் சொல்லல, ஏன் சைவ சித்தாந்தவாதிகள் வளர்ந்த அருட்பெருஞ்சோதி இறைவனை பத்தி சொல்லல, ஏன் அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, ஆமா அவங்களுக்கு அருட்பெருஞ்சோதி இறைவனை ஒன்று இருப்பதே தெரியாதுங்கிறாங்க. நான் சொல்லல, இதுக்கு ரெஃபரன்ஸ் ஆதாரம் பார்த்தீங்கன்னா அட்டகம். கண் முதல் குறியால், மனமுதல் கரண கருவினால், எண்முத புருட தரத்தினால், பரத்தால், இசைக்கும் ஒரு பரம்பரை உணர்வால், பின் முதல் பறையால், பராபர அறிவால் அறிவது அறிவுங்கிற. போதுமா? அந்த பராபர அறிவு தான் சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற சிவனுடைய அறிவு. 10 அறிவு. அந்த 10 அறிவு சிவத்தை கொண்டும் வள்ளலார் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அப்ப அதனாலதான் அவங்க வேதங்களை வந்து அருட்பெருஞ்சோதி கடவுளை பத்தி பேசல, தெரியாது. நீங்க திருவுருப்பு 6ஆம் திருமுறையில கண்டு கனிந்து கலந்துள்ள பதிகம் முடிஞ்ச நோட் பண்ணி வச்சீங்க, நீங்க பாருங்க. கண்டு கனிந்து கலந்துள்ள பதிகத்துல 10 பாடல் உள்ள பதிகம். அந்த 10 பாடல சொல்ற வள்ளலாரு இறைவனை திருடங்கிறார், கல்லன்கிறார். திருடனா யாரு? யாருக்கும் தெரியாம தன்னை ஒழிச்சுக்குவான் இல்லையா, யாருக்கும் தெரியாம தன்னை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பேர் திருடன். அப்ப இறைவன் இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்துல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தன்னை யாருக்கும் தெரியாம ஒழித்து வைத்திருந்தான் ஒரு இறைவன், அவர் தான் அருட்பெருஞ்சோதி. அந்த இறைவனை, அந்த கல்வனை, யாவரும் காணாத கல்வனை, திருடனை என் கண்ணால் கண்டு கொண்டே கணிந்து கொண்டே கலந்து கொண்டே கருத்தேன். நீங்க அந்த கண்டு கணிந்து பதிகத்துல பாத்தீங்கன்னா 10 பாடலும் யாருக்கும் தெரியாத ஒரு இறைவனை, ஒரு கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டே கழித்தேன். அப்படின்னா வள்ளலார் சொல்லுகின்ற இறைவன் நிலை புதுசா பழசா சிந்தனை பண்ண இல்லையா? யாருக்கும் தெரியாத ஒரு இறைவனை நான் உங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வரேன்னா, அப்ப இறைவன் வள்ளலாருக்கு காட்டுகின்ற இறைவன் புதுசா பழசா? புதுசு இல்லையா? அப்ப வள்ளலார் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய நிலை புது நிலையா, பழைய கடவுள் நிலை தானா? சிந்தனை செய்யணும் இல்லையா? வள்ளலார் என்ன சொல்றாரு, இது எனக்கு புதுசுன்னே சொல்ல. ஏதும் தெரியாது 855 பாடல் இறை இன்பை குழு பதிகத்துல, ஏதும் தெரியாது அகங்கரித்து இருந்த சிறியே தனை வழிந்தே ஓதும் பொருளை கொடுத்து என்றும் உழவாத இன்ப பெருநிலையில் ஓங்கியுரை வைத்த இந்த ஒருமை பெருமானே, இது நின் கருணைக்கு இயல்போ, நீ என்பால் வைத்த கருணை இந்நாள் புதிதே. இதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். எனக்கு நீ செய்த கருணை இந்நாள் புதிதே, அந்நாளில் இல்லையே, என்னால் இதுக்கு முன்னாடி இல்லையே. இதனை உணர்ந்த நாம் காதும் பொருளும் உள்ள கடமும் பிறவா தத்துவமும் தாமே குழைந்து தளர்ந்து
அமுத சரமயமாகினே அப்படின்னு சொல்றாரு. இறை இன்பு குழு பதிகிற நோட் பண்ணிக்க, போய் படிச்சு பாருங்க. வள்ளலாருக்கு அருட்பெருஞ்சோதி அளித்த இறைவன் கருணை இந்நாள் புதிது. அந்த இந்நாள் புதிது என்ற கடவுளுக்கு நிலை பேர் தான் அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்த ஊரு. அதுதான் நம்முடைய உண்மையான அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்கு, அந்த எல்லைக்கு, சொந்த ஊருக்கு போனாதான் நம்ம வாடகையே இல்லாம வாழ முடியும். இது நம்ம சொந்த ஊர் இல்ல. நம்ம வாடகை சாப்பிடுறோமா? 3 வேளை வாடகை கொடுக்குறோமா? 3 வேளை வாடகை கொடுக்குறோமா? ஒரு வேளை வாடகை கொடுக்கலாம் கூட உணவு தான் வாடகை. இந்த தேகத்துக்கு வாடகை கொடுத்து இந்த ஆன்மா உயிர் வாழுது. 3 வேளை வாடகை கொடுத்து வாழ்றோம். ஒரு வேளை வாடகை கொடுக்கறோம்னா கூட வீட்டுக்காரன் வீட்டு விட்டு வெளியே போன்றோம். நம்ம ஆன்மாவை 4448 நோய் இதே உள்ளதுறான். ஏதாவது ஒரு நோயில் பாதிக்கப்பட்ட வீட்டை விட்டு வெளியே போடான்ருவோம். இப்ப நம்ம வாடகை கொடுத்துதான் நம்ம வாழ. சொந்த வீடு இல்ல. நம்ம சொந்த வீடு எதுனா அருட்பெருவேலி. சொந்த வீடு எது? வள்ளலார் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்ற பூர்ணமாக விளங்குகின்ற அருட்பெருவேலி தான் நம்மளுடைய சொந்த ஊரு. அந்த எல்லைக்கு போனாதான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத ஒப்பற்ற பெரிய வாழ்வு நமக்கு சொந்த ஊரு. அந்த இடத்துல தான் காத்து கொண்டிருக்கு. அந்த எல்லைக்கு போகணும் நம்ம. அதுதான் நம்ம சொந்த ஊரு. இங்க ஒரு பயிற்சி எடுக்க ஒரு ஆன்மாவுக்கு ஒரு பக்குவம் இல்லை. அந்த உலகத்தில் நம்ம சொந்த இடத்துல வாழ்வதற்கு ஒரு பக்குவம் இல்லை. பேதம் இருக்குது, ஆணவம் இருக்குது, கண்மம் இருக்குது, மாயம் இருக்குது. அந்த மும்மனத்தை நீக்கிக் கொள்வதற்கு ஆன்மாவுக்கு பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவம் பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்துல நம்ம பயிற்சி எடுக்க வந்தோம். வாழ வரல. நம்ம இந்த உலகத்துக்கு வாழ வரல. நல்ல மனைவி கட்டிட்டு, பொண்டாடி கட்டிட்டு இன்பமா இங்க இன்பமே இல்ல. இன்பம் எங்க வைக்கிறார்? கடவுள் இன்பத்தை எங்க வைத்திருக்கின்றார்? தன் இடத்துல வச்சுக்கிற, அவர் இடத்துல வச்சுக்கிற. இன்பம் உனக்கு இன்பம் வேணா நீ ஏன் இன்னைக்கு வா. நீ மட்டும் அஞ்ஞான உலகத்துல உட்காந்து, மாய உலகத்துல உட்காந்து இன்பம் இல்லை. இன்பம் எப்படி இருக்கும்? நாங்க இன்பத்தை வைக்கலையே. டெம்பரவரியான இன்பத்தை தான் வச்சுக்கிறேன். உண்மையான இன்பம், உண்மையான சுகம் ஏன் எல்லையில இருக்குது. நீ அங்க வாங்குறாரு. அங்க வரணும். நீ சுத்தமா வரணும், நீ பக்குவமா வரணும். அப்ப நம்ம பயிற்சி எடுத்து அருட்பாவை படிச்சு வள்ளல் பெருமாள் சொல்லுகின்ற கடவுள் நிலையை புரிந்து தெரிந்து பயிற்சி எடுத்து பக்குவம் பெற்றால் அவர் கூப்பிட்டு. நாம போக முடியாது. நம்ம போகவும் தெரியாது. நமக்கு எங்க பஸ்ஸா இருக்குது, இல்ல பிளைட்டை பிடிச்சா போக முடியும். அப்ப நமக்கு அந்த இடத்துக்கு போகவும் வழி தெரியாது. இப்ப நாம இந்த உலகத்துல அருட்பாப்படி இருக்கும்போது, வாழும் போது அவர் நம்ம உள்ளத்துல கலந்து அவர் தான் கொண்டு போய் முடியும். இந்த உடம்ப, அழியாத உடம்பா அவர் தான் மாத்த முடியும். அப்ப வள்ளலார் எதன் அடிப்படையில நம்ம உள்ளத்துல கலப்பாரு? சரி, ஓகே, வள்ளலார் கலப்பாரு, அவர் இந்த உடம்ப மாத்துவாரு. ஆனா எதன் அடிப்படையில அவர் கலப்பாரு அப்படின்னா, எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்று என்னை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதி. உன் உள்ளத்துல உன் ஆன்மாவுக்கு புண்ணியம் இருந்து அவர் பொருந்துவாரு. பொருந்தி என்ன பண்ணுவாரு? பொருந்துறாரு, ஓகே. பொருந்தி என்ன பண்ணுவாரு? பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டால் என் மூலம் கலந்த என் தனி இன்பே. பொன்னுடம்பு, சுத்த தேகம், பிரண தேகம், ஞானதம், 3 தேகம் அவனுக்கு பொருந்துவதற்காக இறைவன் புண்ணியத்தின் அடிப்படையில பொருந்தி இந்த தேகத்தை பொன்னுடம்பாக மாத்துவார். நமக்கு இந்த உடம்பா மாத்த தெரியாது. நம்மளோட உயிருக்கு இந்த உடம்பு அழியா உடம்பா மாத்த தெரியாது. ஒரே ஒரு உயிருக்கு தான் இந்த உடம்பு அழியா உடம்பா மாத்த புரியும். என்ன? அது அருட்பெருஞ்சோடைய பேருயிர் தான். அந்த உயிர் நம்ம உயிரில கலந்தாதான் இந்த உடம்ப மாத்த முடியும். இப்படி என்னை வேதித்த என் தனி இன்பே. வள்ளலாரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கலந்து வேதிக்கிறாராம். கெமிஸ்ட்ரி பண்றன்னு சொல்றாரு. வேதித்து இந்த உடம்ப தங்கமா மாத்துறாரு. உடம்ப வேற அந்த உலகத்துக்கு வாழக்கூடிய உடம்பா மாத்துறாரு. ஏன்னா இந்த உடம்பை எடுத்துட்டு அந்த உலகத்துக்கு போக முடியும். ஏன்னா இது எளிமை 5 பஞ்சபூதங்களை கொண்டு செய்த உடம்பு. இந்த உடம்பு இந்த உலகத்தை தான் வாழ முடியும். இப்ப நம்ம ஊரோட பிளைட்டை வச்சுட்டு நம்ம சந்திர மண்டலத்துக்கு போக முடியுமா? போக முடியுமா? சந்திர மண்டலத்துக்கு போகணும், அது தனி சிஸ்டம், தனி பிளைட் இல்லையா? அது மாதிரி நாம இந்த 5 பஞ்சபூதத்தான இந்த உடம்ப வச்சுட்டு கடவுள் உலகத்துல போய் வாழ முடியாது. அந்த உலகத்துக்கு ஒரு தனி உடம்பு வேணும். அந்த உடம்பு நம்மளால செய்ய முடியாது. சோறு சாப்பிடுற உடம்பு அது செய்யாது. இந்த சோத்தாலான உடம்பு அது கிடையாது. அது முற்றிலும் அறிவே வடிவெனும் அருட்பெரும் ஜோதி. அறிவு உடம்பு. அந்த உடம்பு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் சாப்பிடும். அந்த சாப்ட்வேர் நமக்கு இன்ஸ்டால் பண்ணாதான் நாம அந்த சாப்ட்வேராக மாற முடியும். நம்ம ஊர் பொண்ணு
அமெரிக்காக்காரர் கலந்தா என்ன ஆகும்? அது பிறந்த குழந்தை அமெரிக்கா சிட்டிசன் ஆகணும் இல்லையா? பொண்ணு நம்ம ஊர் பொண்ணுதான். ஆனா அமெரிக்கனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவனுக்கு பிறந்த குழந்தை அந்த ஊர் சிட்டிசனா ஆகிடும், அந்த ஊர் குடிமகனா மாறும். அது மாதிரி நாம என்ன இந்த ஊருக்காரன் தான். அழுப்பில் இறைவன் தான் ஆண். அவர் நம்மளை கலக்கும் போது நமக்குள் உருவாகின்ற அந்த உடம்பு அந்த உலகத்துக்கு உருவான உடம்பு. அதுதான் உள்ளு உடம்புங்கிறார். மெய்யகம்ங்கிறார். மெய்யகத்தை விரும்பி இங்கு வந்திடிமில் எனது மெய்ப்பொருளாம் தனித்தந்தை உற்ற தருணம் இதுங்கிறார். இப்ப நாம எல்லாரும் இந்த உலகத்தை கொண்ட எல்லாரும் பெண். அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் நான். நம்ம அவரை மனம் செய்து கொள்ள வேண்டும். திரு என்பது இறைவன். இப்ப திருவருட்பா சொல்றல, திருண்டா இறைவன் அருளிய பாடல்கள், இறைவன் அருளிய வாசகம் திருவாசகம். திருன இறைவன், இறைவன் அருளிய குரல் திருக்குறள், இறைவன் அருளிய பாடல் திரு அருட்பா. நம்ம சொன்ன பாடல் இல்ல. 12 அறிவிலிருந்து இந்த உலகத்துல நமக்கு அருளப்பட்ட ஒரே ஒரு வேதம் திருவருட்பா தான். 12 உயர்வான அறிவிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் திருவருட்பா. அப்ப இறைவனே நம்ம மனம் முடித்து செல்ல வேணும். அவருக்கு மனம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம் இல்லையா? அவரு வீட்டுக்கு போவோம். இப்ப நாம இறைவனை திருமணம் செய்துட்டு அவரு வீட்டுக்கு போவோம், அவராக மாறணும். நீங்க அனுபவமானங்கிற பதிகத்துல பார்த்து 100 பாடல பாத்தீங்கன்னா இறைவனை எப்படி இறைவன் அலல் பெருமான் இறைவனை எப்படி திருமணம் செய்து கொள்றார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு 100 பாடல ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க. இப்ப இறைவன் என்பவன் நாம் எல்லாம் பெண். அவரு நம்மளை கலக்கணும். கலந்து அவங்க நம்ம குழு உருவாகிற அந்த உடம்பு எடுத்துட்டு அந்த உடம்பை எடுத்துட்டு அந்த இலைக்கு போக முடியும். எந்த இலைக்கு? அருட்பெரு உலகத்துக்கு. அவரு நம்மளை கலக்கணும்னா அவருக்கு பிடிச்ச பிள்ளையா அவருக்கு பிடிச்ச பொண்ணா நம்ம எல்லாம் மாறணும். இதுதான் சன்மார்க்கம். கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளையாக நாம எல்லாம் மாறணும், கடவுளுக்கு பிடிச்ச பெண்ணாக நாம எல்லாம் மாறணும். அதுக்கு பேர் தான் சன்மார்க்க வாழ்வியல், சன்மார்க்க சாதகம். சன்மார்க்க சாதனம் என்பது என்னன்னாக்க கடவுளுக்கு எது பிடிக்கும், கடவுளுக்கு எது பிடிக்காது. இங்க இவருக்கு என்ன பிடிக்கும், இவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும். நாம இங்கெல்லாம் சர்டிபிகேட் வாங்கி இந்த சர்டிபிகேட்லாம் எமௌண்ட்டை கொடுத்தா எவன் தூக்கி போட்டுவான். இந்த உலகத்துல நீ என்ன சர்டிபிகேட் வாங்கிட்டு நான் அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிறேன், நான் அவ்வளவு பெரிய பாராட்டு வாங்கிக்கிறேன், நான் எவ்வளவு பட்டம் வாங்கிக்கிறேன், நான் அவ்வளவு திறமையாளர், எதையாவது காட்டுல எமன் விடுவாரா? எமன் விடுவாரா? கூற்று வரும் காலாதனுக்கு எது புரிவீர் ஐயோ. வர எமன்ட்ட சொல்ல முடியுமா? நான் இந்த நல்லாசிரியர் விருது வாங்கிக்கிறேன், நான் இன்னைக்கு சிஎம் ஆகுறேன், நான் பிஎம் ஆகுறேன், நான் இத்தனை தொகுதி ஜெயிச்சுக்கிறேன், இதெல்லாம் காட்டினா எமன் விடுவாரா? எதையும் விட போறது இல்லை. அவர் எந்த சர்டிபிகேட்டை காட்டினாலும் அவர் விட போறது இல்லை. ஆனா ஒரே ஒரு சர்டிபிகேட்டை காட்டினா விடுவார். என்னன்னாக்க அதான் அருள். அதான் அருட்பெருஞ்சோதிகிட்ட இருக்குது. அந்த அருள் சர்டிபிகேட் வாங்கினாதான் இந்த உலகத்துல யமனிட்டு இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்தையும் யமன் போட்டுருவான், என்னையும் சேர்த்து. அப்ப அருள் பெறணும்னாக்க அதுக்குதான் கடவுளுக்கு என்ன பிடிக்கும், கடவுளுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கடவுளுக்கு என்ன பிடிக்கும்? கடவுளுக்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ பிடிக்கும். எல்லா உயிரும் தன்னூர் போல் நினைக்கிறான் பாத்தீங்களா, அவனை கடவுளுக்கு பிடிக்கும். ஒன்ன ஒருத்தன் ஏமாத்தினா உனக்கு பிடிக்காது இல்லையா? பிடிக்காது. அப்ப நீ அடுத்தவங்களை ஏமாத்தாங்க. உன் பொருள் ஒருத்தன் திருடுனா உனக்கு பிடிக்காது இல்லையா? பிடிக்காது இல்லையா? அப்ப நீ அடுத்தவங்களை பொருள் திட்டாது. உன்ன ஒருத்தவங்க துன்பப்படுத்தினா உனக்கு பிடிக்காது இல்லையா? நீ அடுத்தவங்களை துன்பப்படுத்தாது. உன்ன ஒருத்தன் கேவலமா பேசுற உனக்கு பிடிக்காது இல்லையா? நீ அடுத்தவங்களை கேவலமா பேசாத. ஒன்ன ஒருத்தவங்க குறை சொன்னா உனக்கு பிடிக்காது இல்லையா? நீயே அடுத்தவங்களுக்கு குறை சொல்லாத. சரி, என்ன செய்யலாம்? உனக்கு ஒருத்தவங்க நன்மை செஞ்சா உனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ அடுத்தவங்களுக்கு நன்மை செய். ஒருத்தவங்க இன்பப்படுத்தினா உனக்கு இன்பமா நல்லா இருக்குது இல்லையா? நீ அடுத்தவங்களை இன்பப்படு. அவ்வளவுதாங்க மார்க்கம். நம்ம சன்மார்க்கம் ரொம்ப சிம்பிள். இப்படி சரியை கிரியை யோகா செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு அதை மூச்சடக்கி அதை பண்ணி உடம்பு வருத்தி ஒன்றும் கிடையாது. வள்ளலார் ஜீவகாரிகளுக்கு ரொம்ப சிம்பிளிஃபை, ரொம்பலாம் உடம்ப போட்டுலாம் அழட்டிக்காதீங்கன்றாரு. வள்ளலார் 2 விதமான யோக முறையை சொல்றார். யோக மாந்தருக்கு சொல்றாரு, போக மாந்தர் சொல்றார். சம்சாரிகளுக்குன்னு ஒரு யோகத்தை சொல்றார், யோகத்தை சாதனம் பண்றவங்களுக்கு ஒரு யோகத்தை சொல்றார். சாதனம் பண்றவங்களுக்கு தான் நீ இந்திய கர்ம விதி, அந்த விதி, இந்த விதி, சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தூங்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தான். சம்சாரங்களுக்கு ஒரு எக்ஸெப்ஷன். வள்ளலாருக்கு தெரியும், யோகத்தை அதிகமா அழுத்தி சொன்னா மார்க்கத்துக்கு யாரும் வரமாட்டானுவ. அதனால கடவுளே நம்மள மன்னிச்சுட்டாரு, நிறைய தப்புலாம் மன்னிச்சுட்டு பரவாயில்லையா ஜீவகாரியம் பண்ணு. என்ன ஜீவகாரியம் பண்ணு? அடுத்தவன உயிர் போல் நினை, போதும் போ. சரியே கிரியே ஜீவகாரியம் ஒழுக்க முடிய சம்சாரிகள் எப்படி சொல்றது? ஜீவகாரியம் ஒழுக்க முடிய சம்சாரிகள்
அருந்தல். அருந்தல்னா சாப்பிட்டுக்கலாம். மோர் சாப்பிடக்கூடாது சன்மார்க்கத்துல. நீ மோர் சாப்பிட்டாலும் நமக்கு அருள் தர மாட்டேன்னு சொல்லுவாரா? திங்க் லாஜிக்கலா, திங்க் பண்ணிக்கலாம். மோர் சாப்பிடக்கூடாது, வள்ளலார் மோர் பழம் சாப்பிட, வாழைப்பழத்தை தர வேற சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாரு. திராட்சை பழம் சாப்பிட்டேன், திராட்சை பழம் சாப்பிடாதனால புதிய பின்னுக்கு அருள் தர மாட்டேன்னு சொல்லுவாரு. சொல்லுவாரா? அவரும் சாதாரண, அவரே பெருங்கருணை, அன்பர் செய்யும் பிழை 1000 பொறுத்து அருள் தரக்கூடிய கடவுள். அவர்கிட்ட போயிட்டு நான் அதை சாப்பிட மாட்டேன், தலையை மறைக்க மாட்டேன், அளவுக்கு அருள் தர மாட்டேன் சொல்லுவாரா? நான் தலையை மறைக்கிறது குற்றம்னு சொல்லல. அவரு சீப்பா நம்மள்ட்ட அவரு எதிர்பார்க்கல, அவரு உள்ளத்தை பாக்குறாரியா. அதனால ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் அருந்தல் பொருந்தல். பொருந்தல்னா கல்யாணம் பண்ணிக்கங்க, குழந்தை பெற்றுங்க, ஜீன்ஸை போடுங்க, டிஷர்ட், உங்க டிஷர்ட் போட்டுட்ட உனக்கு அருள் தர மாட்டேன், அதனால அது குற்றமா சொல்லுவாரா? குற்றமா பாப்பாரா? அந்த மாதிரி கடவுள் இல்ல. இவர் தனி பெரும் கருணை கடவுள். வள்ளலார் நமக்கு அறிமுகப்படுத்துற கடவுள் தனி பெரும் கருணை. உள்ள கருணையா வச்சுக்க, அவ்வளவுதான் போதும். ஏன்னாக்க நம்ம வாழ போகிற அந்த எல்லை என்பது கருணை உலகம். ஏன் போலீஸ்க்கு வேலைக்கு போறோம், போலீஸ் உடல் தகுதி வேணும், ஓடணும், ரன்னிங் பண்ணணும், அந்த தகுதி இருக்கும். ஏன்னா நம்ம போற வேலை போலீஸ் வேலை. அதே மாதிரி நாம என்ன வேலைக்கு போறோம்னாக்க கடவுள் உலகத்துல கடவுளாக வாழ போறோம். கடவுளுடைய சுபாவம் வந்து கருணை. கடவுளுடைய சுபாவம் தனி பெரும் கருணை. அப்ப நீ கருணையா இருந்து இங்க பிராக்டிஸ் பண்ண சொல்றத தவிர, நீ ரொம்ப யோகத்துல நின்று மூச்சை பயிற்சி, கண்ணை தூங்காத, சாப்பிடாம இருக்காது, உங்க வரவு உடம்புல வருத்தி சொல்லல. கருணைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்கிறாரு. நீ ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல 45 பக்கம் இருக்குது, அதை நீ படிச்சீங்கன்னா கருணைய பழகுறியா? எப்படிங்க நீங்க எது பழகுங்கிறீங்க? யோகத்தை நின்று பழகுங்கள, தூங்காம நின்று பழகல, சாப்பாடை கொண்டு ஆரோக்கியமா இருந்து சாப்பிடு, பரவாயில்ல. கருணை தான் அடிப்படைங்க. இது வந்து தனி பெரும் கருணை கடவுள். நம்ம கருணை உலகத்துக்கு கருணையாளராக மாற போறோம். அப்ப இங்க என்ன பழகணும்னாக்க கருணையா இருந்து பழகணும். எல்லா உயிர்களையும் தன்னூர் போல் நினைச்சு வச்சு பழகுங்க. அதனாலதான் வள்ளலார் சொல்றாரு, ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் அனைவரும் கடவுள் சர்வசக்தி சாட்சியாக கடவுள் அவர்களுக்கு முழுவதும் பாத்திரமாவார்கள். ஜீவகாருண்யம் உள்ள முதல் பகுதி. இந்த வரி ரொம்ப நோட் பண்ணிக்க. ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகள் அருந்தல் பொருந்தல் முதலிய பிரபஞ்ச போகங்களை அனுபவிக்கின்ற சம்சாரிகள் அனைவரும் சர்வசக்தி உடைய கடவுளுடைய அருளுக்கு முழுவதும் பாத்திரமாவார்கள். நீ கல்யாணம் பண்ணீங்க, பண்ணிக்கி, குழந்தை பத்தி பெத்துக்கியா உடைய என்ன ஆயிட போகுது? எல்லாமே பண்ணுங்க, கருணையா இருக்கு. எல்லா உயிர்களும் உயிர் பண்ணல. ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கம், ரொம்ப கருணையான மார்க்கம், ரொம்ப சிம்பிளிஃபை, ஒரு சிம்பிளிஃபையோட ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்முடைய வள்ளலாரோட மார்க்கம். ஏன்னாக்கா இது தனிப்பெரும் கருணையாளராக கொடுக்கப்பட்ட மார்க்கம். இது ரொம்ப கடினமான சித்தர்கள், கடினமான யோகிகளால் கொடுக்கப்பட்டது இல்ல. இது கருணைய வடிவமா இருக்கின்ற கடவுளாக கொடுக்கப்பட்டது. அதனால வெறி ரொம்ப நம்ம மேல பெரும் கருணை வச்சுக்கிட்டு கருணையா எரியா போதியா, நீ என்னவ செஞ்சுக்கி, எந்த உயிரும் கொல்லாத, எந்த உயிரும் கொல்லாதீங்க, எல்லா உயிரும் உயிரும் பண்ணல, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், கருணையா எரியா போதும், நான் உனக்கு அருள் பண்றேன். உன்னால முடிஞ்சது ஜீவகாருண்யம் செய்யி. ஜீவகாருண்யம் ஒண்ணு சோறு போடுறது அது மட்டும் இல்ல. ஜீவகாருண்யம் என்பது 2 விதமான ஜீவகாருண்யம், பரஜீவகாருண்யம், அபரஜீவகாருண்யம். பரஜீவகாருண்யம் சொல்வது வந்து சாப்பாடு போடுறதும், பசித்த ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறதும், கொலை ஒரு உயிர்கள் கொல்லாம தடுக்கிறதும் பரஜீவகாருண்யம். 2வது அபரஜீவகாருண்யம். அபரஜீவகாருண்யம் என்பது இச்சை, எளிமை, பயம், தாபம், பிணி, இந்த 5 வகையான துன்பங்களால் உயிர்கள் துன்பப்படும் போதும், துன்பப்படும் என்று அறிந்த பொழுதும் உன்னுடைய தரத்துக்கு உன்னால முடிஞ்சது அந்த துன்பத்தை போய் நீங்க நீக்கினீங்கன்னா அதுக்கு பேரு பரஜீவகாருண்யம். இவ்வளவுதான் ஜீவகாருண்யம். இல்லங்க ஒருத்தர் நோயை என்னால சரி பண்ண முடியல, காசு இல்ல, மருந்து வாங்கி குடிக்க முடியல, பிரார்த்தனை வச்சுக்கிய, பிரார்த்தனை வச்சுக்கிய. ஒருத்தவங்க தண்ணி கொடுக்க முடியல, பிரார்த்தனை வச்சுக்க. நீ முதல்லங்க, நீ நினைச்சாவே அதுதான் கருணை. நீ நீக்கலங்கிறது வேற. நீ முதல்ல, ஐயோ அந்த உயிருக்கு பாவமே, ஐயோ அந்த உயிருக்கு துன்பப்படுறாங்களே, நீ நினைச்சா போதும், அதுதான் ஜீவகாருண்யம். அடுத்தது சத்து விசாரம். சத்து விசாரம் என்பது சத்து என்ற இறைவனை பத்தி விசாரணை செய்வது. சத்து விசாரம் என்பது பரவிசாரம், அபரவிசாரம். கடவுளை பத்தி விசாரணை செய்வது பரவிசாரம். பரவிசாரணை செய்வதனால் கடவுள் அவர்களை பெற முடியும். அபரவிசாரணை என்பது இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பத்தி விசாரணை செய்வது. சத்து விசாரம் 2 வகைப்படும், ஜீவகாருண்யம் 2 விதப்படும். சத்து விசாரமும் ஜீவகாருண்யம் செய்யும் போது இந்த கடவுள் நம்ம உள்ளத்தில் வந்து பொருந்துவா. நீங்க வந்து எந்த யோகத்துல இருக்கிற, எந்த அதுல இருக்கிற, என்ன சட்டை போடுகிற, நீ முடி வளர்த்துக்கிறியா, ஷேவ் பண்ணிக்கிறியா, ஷேவ் பண்ணலையா,
நீ வண்டி வச்சுக்கிறியா, கார் வச்சுக்கிறியா, எதையும் கடவுள் பார்க்க போறது இல்ல. அவரு பார்க்க போது அவர் எதை ஸ்கேன் பண்றாருன்னா உங்களுடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்றாரு, உங்களுடைய ஆன்மாவை ஸ்கேன் பண்ற, எந்த பக்குவத்தோட இருக்கிறீங்க, எந்த கருணையோட இருக்கிறீங்க ஸ்கேன் பண்றாரு. அந்த உள்ளத்துல அவர் பார்க்கறது புறத்தோற்றம் இல்ல, உங்க அகத்தை தான் பார்க்க போற. அகம் வந்து கருணையா இருந்தா அந்த கருணையே அடிப்படையாக கொண்டு உங்களை ஏறாத நிலை, எது அருட்பெருஞ்சோதி பெருநிலை, அந்த ஏறாத நிலை வச்சு உங்களை ஏற்றி வைப்பார். ஏற்றி வைப்பேன், எப்படி ஏற்றி வைப்பார்? ஏற்றி வைப்பேன் என்று கடவுள் 5 சத்தியம் பண்ணி நம்ம சொல்றார். ஒரு சட்டை வாங்குறோம், ஒரு போன் வாங்குறோம், 1 வருஷம் கேரண்டி, 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க இல்லையா? 1 வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறாங்க. அப்ப நாம அந்த மார்க்கத்துல பயணிக்கிறோம், வள்ளலார் மார்க்கத்துல வள்ளலாருடைய பேச்சு கேட்டு வள்ளலார் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்க வள்ளலார் வாழ்றோம். இப்ப வள்ளலார் அந்த மார்க் நமக்கு ஏதாவது ஒரு கேரண்டியான மார்க் சொல்லுதா, ஒரு கேரண்டி கொடுக்குதா, ஒரு வாரண்டி கொடுக்குதா அப்படின்னா வள்ளலார் நமக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்குறார். வள்ளலார் நமக்கு கேரண்டி வாரண்டி கொடுக்குறார். நீ அருட்பெருஞ்சோதி என்னை நம்பி என் மார்க்கத்தை நம்பி பயணம் செய்யி, நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த தேகம் இல்லையா அடுத்த தேகம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் முத்தி சித்தி இன்பத்தை கொடுப்பேன் என்று 5 சத்தியம் செய்து கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு அருட்பெருஞ்சோதி பெரிய கடவுள் 5 சத்தியம் செய்து கொடுக்கிறார். பாடலாம் நோட் பண்ணிக்கிங்க, திருவருட்பு 6ஆம் திருமுறையில நோட் பண்ணிக்கிங்க. தலைப்பு புத்தி அஞ்சேல். கிடைக்குமா கிடைக்காதா? ரொம்ப அருமையா பாடி தரையா ஐயா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, ரொம்ப பெரிய சாமியார் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவரு இறந்து போயிட்டாரு, இவரு இறந்து போயிட்டாரு, அவருக்கு கிடைக்கல, இவருக்கு கிடைக்கல, நமக்கு வள்ளலார் கொடுப்பாரா? எப்ப கொடுப்பாரு? எல்லாரும் இறந்தாரு போறாங்க. வள்ளலாருக்கு பிறகு 150 ஆண்டுகள் இறந்து போறாளே, நமக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டா. இப்படி நீங்க புத்தி அஞ்சுக்க வேண்டி இருக்க வேண்டாம். புத்தி அஞ்சே சற்றும் என் நெஞ்சமே சிற்பொது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தின நீ இனி நன் முத்தியும் நாணமை செத்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. ஒரு மனிதனுக்கு கடவுள் 5 சத்தியம் செய்து கொடுக்கிறார். கண்டிப்பா நீ இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல எந்த ஜென்மமாவது உங்களை நான் முத்தி சித்தி இன்பம் கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு 5 சத்தியம் பண்ணி சொல்றார். நமக்கு கவலையே வேணாம். இப்ப கிடைக்குமா, அப்புறமா கிடைக்குமா, அவரு சேர்ந்துட்டாரு இவரு சேர்ந்துட்டாரு, நமக்கு எப்போ கிடைக்கும், எதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போனா போதும். அருட்பெருஞ்சோதி இறைவனை நம்பி வாழ்ந்தா மட்டும் போதும். அவன நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும், நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும், நீ கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்காட்டாலும், இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை எல்லாத்துக்கும் முத்தி சித்தி இன்பத்தை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு வள்ளலார் நமக்கு 5 கேரண்டி செய்து கொடுக்கிறார். ஏன்னா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்பது வள்ளலாருடைய போன் நம்பர். யார் போன் நம்பர்? என் போன் நம்பர் 97897819. ஒரு முறை எனக்கு டைப் பண்ணிட்டா எனக்கு மிஸ் கால் வந்துடும் இல்லையா? டைப் பண்ணிட்டு கால் வந்துடும். அது மாதிரி நம்ம ஒரு முறை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாவே அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு மிஸ் கால் போயிடும். அவர் வந்து பாப்பார், யாரு? ஓ, வாடிமணிப்பட்டியில புதிய பிரிவு பேசுறாரு, எல்லாரும் சேர்ந்து மகா மாத்திரம் சொன்னாங்க, நமக்கு மிஸ் கால் வந்துருச்சு. சரி, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு வந்துருச்சு? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முத்தி சித்தி இன்பம் வேணும். அப்படியா பாப்பா, ஓகே, நம்ம இவங்க எல்லாத்தையும் திருத்தி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்தி கொடுப்போம். பாவம் மக்கள் சோத்தை நம்பி ஆட்சியத்தை நம்பி, இப்ப இன்னும் 5 வருஷத்துக்கு விஜயை நம்பி, முதல்ல முக ஸ்டாலின் நம்பி, பிரதமர் மோடி நம்பி, அவரை நம்பி, இவரை நம்பி, அப்பா அம்மா நம்பி, புருஷனை நம்பி, பொண்டாட்டை நம்பி, சட்டையை நம்பி, 3 நாடிகளை நம்பி, மருந்தை நம்பி, தண்ணியை நம்பி வாழ்றாங்க. பாவம் இவங்களெல்லாம் நமக்கு முத்தி சித்தி இன்பம் வேணும்னு வாடிமணிப்பேட்டையில எல்லாரும் கால் பண்ணாங்க. என்ன கால்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கால் பண்ணாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட் பண்ணி வச்சுக்குவார். எல்லாரோட பேரையும் அழகா நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் முத்தி சித்தி இன்பம் தரேன் அப்படின்னு கேரண்டியா 5 சத்தியம் செய்து கொடுக்கிறார். நமக்கு எல்லாம் ஜாதிதான், நம்ம எல்லாம் கன்ஃபார்ம், நமக்கு எல்லாம் சீட்டு ரிசர்வ் செய்யப்பட்டது, நமக்கு எல்லாம் கடவுள் நிலை கடவுள் வாழ்க்கை வந்து ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கிறது. எப்பங்கிறது அது சூட்சமம், எப்பன்னு எனக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது, ஆனா கன்ஃபார்ம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம அனைவரும் முத்தி சித்தி இன்பத்தை பெற்றே தீர்வோம் என்று கேரண்டியான ஒரு மார்க்கம் நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் மார்க்கம். நம்ம அனைவரும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்போம். கன்ஃபார்ம் நமக்கெல்லாம் முத்தி சித்தி இன்பம் உண்டு. நம்ம எல்லாம் கடவுளுக்கு மிஸ் கால் கொடுத்தாச்சு. ஓகே தானே? திருப்தியா? இனிமே ஐயா சொல்றத முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணும்.
அவ்வளவுதான். முடியாதத சாமி என்ன மன்னிச்சுக்கிங்க, சாமி என்ன மன்னிச்சுக்கிங்க, எங்களை திருத்துங்க, எனக்கு அறிவு இல்ல, நீ சாப்பாடை கொடுத்துட்ட, கண்ணை கொடுத்துட்ட, பொண்ணை கொடுத்துட்ட, ருசியை கொடுத்துட்ட, பார்த்துட்டு இருக்கிறோம், தப்பு பண்ணிட்டு எங்களை திருத்து. எங்களுக்கு நாங்க என்ன, நம்ம ஒரு அற்பம் மனுஷன் தானே, நம்ம என்ன அவ்வளவு திறமையா இருக்குது, அறிவு பலம் இல்ல, உடல் பலம் இல்ல, கொஞ்சம் புயல் அடிச்சாவே செத்து போயிடும், கொஞ்சம் காத்து அதிகமா போச்சு நோய் வந்துருது வாதம், கொஞ்சம் பித்தம் அதிகமா போச்சு பித்த நோய் வந்துருது, சளி அதிகமா போச்சு கப நோய் வந்துருது. இந்த லட்சணத்துல இருந்து நாம போய் கடவுள் நிலை அடைய முடியுமா? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கடவுள் கருணை வச்சாதான் முடியும். கடவுளே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டா அவரு பாத்துக்குவார், வேற வழியே இல்லை. நம்பிடி நம்பிடி கைவிடா, இந்த இறைவன் நம்பிடி, நீ நம்பினா கைவிட மாட்டார். நம்மள தருவாரா தரமாட்டாரா, கிடைக்குமா கிடைக்காதா, அவர் செத்துட்டாரு இவர் செத்துட்டார் நமக்கும் கொடுப்பாரான்னு சந்தேகித்து உளராதீர். எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் சந்தேகித்து உளறு, என் முறையில் சந்தேகித்து உளராதீர். சந்தேகமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன செஞ்சுட்டு போறோம், 100% நமக்கு முத்தி சித்தி இன்பம் கேரண்டி. அவர் கொடுத்தா உடம்பு, அவர் இப்ப கொடுத்தா என்ன, நாளைக்கு அடுத்த பிரிவுல கொடுத்தா என்ன, எந்த பிரிவுல கொடுத்தா நமக்கு என்ன, நம்மள உடம்பு செஞ்சோம், நம்மள உடம்பு நம்ம உடம்பா இது நம்மளது இல்ல, அவர் எப்பயே கொடுத்து போறாரு. இப்ப கொடுன்னு கேட்போம், எப்ப கொடுக்கணும் கொடுத்து கேட்கலாமா, கொடுத்துடலாமா, பெற்றுலாமா, எல்லாரும் அருள் பெற்றுலாமா, கேரண்டியா, ஹாப்பியா, சந்தோஷமா, நமக்கு எல்லாம் அருள் உண்டு, ஹாப்பி தானே, நமக்கு எல்லாம் அருள் உண்டுன்னு கேரண்டியா ஐயா சொல்றாரு. சன்மார்க்கத்தில் அனைவருக்கும் கேரண்டியா அருள் உண்டு, சந்தோஷமா இருங்க, நம்ம எல்லாம் கண்டிப்பா நான் எல்லாத்தையும் திருத்தி விடுவேங்கிறாரு. நீங்க விரும்பினாலும் விரும்பாலும் உங்களை திருத்தி கடவுள் அருள் பெறுவது அப்பனுடைய வேலை. நம்ம எல்லாம் பிள்ளைங்க, நம்மளை பெத்துட்டான், நம்மளை திருத்தது அவன் வேலை, அவன் திருத்தி தானே ஆகணும், பெத்தவனுடைய கடமை. நமக்கு எல்லாம் கேரண்டியான அருள் சித்தி இன்பம் கண்டிப்பா உண்டு என்று நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்கு எல்லாம் ஒரு கேரண்டியான ஒரு மார்க்கம், கேரண்டியான ஒரு வழி 18ஆம் நூற்றாண்டுல அருட்பேர் வெளியில் கொடுக்கிறார். நம்முடைய சொந்த ஊர் அருட்பேர் வேலி, நம்ம எல்லாரும் அருட்பேர் வேலியில் போயிட்டு ஆனந்தமாக வாழ எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்கு அருள் புரிவார். இந்த அற்புதமான மார்க்கத்தை, அற்புதமான வழியை நமக்கு எல்லாம் கொடுத்த அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து, கடந்த வருடமும் நம்ம இதை மாதிரி பேசணும், இந்த வருடமும் ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருக்கிறோம். இந்த அற்புதமான வாய்ப்பை நமக்கெல்லாம் நல்கிய நம்மளை ரெஃபரன்ஸ் செய்த நம்ம ஜோதி சர்வீரர் அவருக்கு நன்றி பாராட்டி, இந்த வாடிமடிப்படி சங்கத்தில் அனைவருக்கும் நன்றி கூறி ஏமாற்றி இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய தயவான வணக்கங்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, நன்றி, வணக்கம். நான் யாருக்கிட்ட ஒரு பயிற்சியும் பண்ணதில்லை. அந்த விஷயம் எங்கே இருந்தேன் பார்த்தீங்கன்னா, அப்படியே சித்திரங்க சொல்லும்போது அந்த சித்திரங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டகம், ஏன்னா பிறப்பில் இருந்தே அந்த சித்திரங்க மேலே தான் ஒரு நாட்டம் போகும். எனக்கு வரைச்சி அந்த ஒரு வார்த்தையை நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். எப்படி உணர்றேன், எதனால நாம் ஒரு பாடல் படிக்கிறோம் அப்படின்னா எனக்கு அந்த பாடல் பாடலாகத்தான் இருக்கு, அது ஒரு பாடமாக இல்லை. எல்லாருக்கும் நல்லது நினைச்சு பாருங்க. திருஅருப்பா அப்படிங்கிற நிறைய பாடல் இருக்கு, சித்தர்களுடைய பாடல்களே ஏராளமாக இருக்கும், நியாயமாக இருக்க பாடிக்கிட்டே இருக்கும், மங்களாசனம் பாடிக்கிட்டே இருக்கும். எல்லா பாடலும் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்கிட்டே தவிர அது பாடல்கள் அல்ல, அது நமக்கான ஒரு பாடம். அது எப்படி நல்லா ஆழமாக சொல்லுங்க. அன்னைக்கு திருஅருப்பா முடிவான ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. எல்லா நூலும் பார்த்தீங்கன்னா தேவாரம் எழுதியிருந்தாலும் சரி, சித்திரங்கள் எழுதியிருந்தாலும் சரி, யார் எழுதியிருந்தாலும் மனிதர்களை திருத்துவதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு வரைக்கும் அதை யாரும் உணர முடியலன்னு தான் ஆண்டவரே எழுதப்பட்ட ஒரு நூல் தான் திருஅருப்பா. நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா நூலுக்கும் அவங்களே வச்சுட்டு ஒரு பேர், திருக்குறள், திருவாசகம், மங்களாசனம், சித்திரக்கோவை, இப்படி எவ்வளோ. ஆனால் திருஅருப்பா அப்படிங்கிற ஒரு நூல் பாருங்க, அது வள்ளலார் எழுதினாரா சொல்லுங்க. 5000 ஆண்டு தவம் இருந்து வெறும் 3000-4000 பாடல் கொடுக்குறவங்க சித்திரங்க. ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுக்கு 3000 பாடல் கொடுத்துருக்காரு. ஆனால் 51 வயதில் 5400க்கும் மேற்பட்ட பாடல்கள் வள்ளலாரால் இயற்ற முடியுமா? திருப்பா அருட்பெருஞ்சோதி அகவல் எப்போ எழுதப்பட்டது?
சித்திரை மாதம் 8ஆம் தேதி இரவு 12 மணிக்கு ஆரம்பித்தாரு, 4 மணிக்கு முடியுது. இன்னைக்கு நாம் அந்த அருப்பாலும் ஜோடி அவள் படித்து முடிக்கிறக்கே 2 மணி நேரம் ஆகும், அமைதியாக அழகா. ஆனால் எழுதுறக்கே எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களால் கணக்கு வச்சு சொல்லுங்க. எழுதுறக்கே எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னைக்கு நம்ம அது படிக்கிறக்கே 2 மணி நேரம் ஆகும். நான் எழுதுறதுக்கு கண்டிப்பாக 1 நாள் ஆகும். அப்படியே சீக்கிரமாக வேகமாக எழுத முடியாது, பார்த்து எழுதலாம் 1 நாள் ஆகும். அப்போ அந்த பாடலினுடைய தன்மை அவரே எழுதினாரா இல்லை ஆண்டவர் எழுதினாரா? இதை நம்ம இன்னுமே உணரல. ஆண்டவராக வந்தினால் எழுதப்பட்டிருக்கிறார் தவிர தண்ணீர் கூட எண்ணெய் கூட தண்ணியாகவும் தண்ணீர் கூட எண்ணெயாகவும் எது எப்படி வேணாலும் மாறும். அவரையே உணர்ந்ததனால் இல்லைங்க யார் தங்களை உணராதனால தான் பின்னே அறிவு போட்டு தான் நாம் உண்மைங்கிற ஒரு பொருளை அறிவில்லை. திருப்போல ஒரு பாடல் பாருங்க, நானும் சிறையில் ஒரு என்ன சொல்றாரு, கண்டதெல்லாம் மணிச்சியமே கேட்டதெல்லாம் பழுகே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையில் உண்மை அறிஞ்சிலிரே. இந்த பாட்டு என்ன சொல்லிட்டுன்னா, இதை படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா பாட்டாக படிச்சுட்டு இருக்கிறோம், இறைவனுக்கு ஒரு வழிபாடாக பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த புக்கு இறைவனால் எழுதப்பட்ட அந்த புக்கு என்ன பார்த்து கேட்குற கேள்வி அந்த வரிக்கு வரும்போது உலகியலில் இதுவரை உண்மை அறிஞ்சிலே. அந்த புக்கே என்ன பார்த்து கேட்குற இதுவரைக்கும் இன்னும் உண்மை அறியவில்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ எது மெய்ப்பொருள்?